எல்லா புகழும் இறைவனுக்கு. அன்பான யாசகல் சொந்தங்கள் அனைவர்கள் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. தூத்துக்குடியில் மினி டைட்டில் பார்க்கை திறந்து வைத்தார் முதலமைச்சர் ஸ்டாலின். நெல்லை ராமையன்பட்டி ஜெயலட்சுமி நகர் ஸ்மார்ட் சிட்டியில் டிடிசிபி அப்ரூவ்ட் மனைகள் விற்பனைக்கு. எங்களின் மனைகள் திருநெல்வேலி டவுனில் இருந்து 5 கிலோமீட்டர் தொலைவிலும், திருநெல்வேலி சங்கரன் கோவில் தேசிய நெடுஞ்சாலை ஆன் ரோட்டிலும் அமைந்துள்ளது. ஒவ்வொரு மனையிலும் மின் வசதியும், மனை வாசலில் 7 மீட்டர் 10 மீட்டர் அகல தார் சாலைகள் மற்றும் மனையை சுற்றிலும் பாதுகாப்பு வேலி என உடனடியாக வீடு கட்டி குடியேற அனைத்து வசதியும் செய்யப்பட்டுள்ளது. திருநெல்வேலி தமிழ்நாடு கால்நடை மருத்துவக் கல்லூரி அண்ட் ஆராய்ச்சி மையம் போலீஸ் காலனி அருகிலும் அமைந்துள்ளதோடு மனை பிரிவின் முன்பாக பஸ் நிறுத்தமும் உள்ளது. வீடு கட்ட மனை வாங்க 75% வங்கிக் கடன் வசதியும் செய்து தரப்படும். மேலும் விவரங்களுக்கு 9384533945 மற்றும் 9965090080 என்ற எண்களில் தொடர்பு கொள்ளவும். சென்னையிலிருந்து தனி விமானத்தில் தூத்துக்குடிக்கு வந்தார் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். வாகைகுளம் ஏர்போர்ட்டிற்கு வந்து இறங்கிய முதலமைச்சர் அவர்கள் தூத்துக்குடிக்கு கார் மூலமாக வந்தார். அவர் முதலாவதாக திருச்செந்தூர் தூத்துக்குடி சாலையில் புதிதாக கட்டப்பட்டுள்ள டைட்டில் பார்க், மினி டைட்டில் பார்க்கை திறந்து வைக்க வந்திருந்தார். அவரை உற்சாகமுடன் திமுக தொண்டர்களும் பெண்களும், அதன் கூட்டணி கட்சி விடுதலை சிறுத்தை கட்சி தொண்டர்களும் சாலையில் நின்று அவர்களது கொடிகளை ஏந்தி உற்சாக வரவேற்பு அளித்ததை நாம் பார்க்க முடிந்தது. அதனைத் தொடர்ந்து டைட்டில் பார்க்கை திறந்து வைத்தார் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். மினி டைட்டில் பார்க்கானது திருச்செந்தூர் தூத்துக்குடி சாலையில் அமையப்பட்டிருக்கிறது. 4 மாடிகளை கொண்ட இதன் பரப்பளவு 63,000 சதுர அடி. 4 தளங்களை கொண்ட நியோ டைட்டில் பார்க் 32.5 கோடி செலவில் கட்டப்பட்டிருக்கிறது. இந்த டைட்டில் பார்க்கில் வாகனங்கள் நிறுத்தும் இடம், உடற்பயிற்சி கூடம், பல்வகை உணவுகள் உண்ணும் ரெஸ்டாரண்ட், கலையரங்கம், தடையற்ற மின்சாரம் வழங்கும் வசதிகள் இதில் செய்யப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் அவர்கள் இந்த டைட்டில் பார்க்கை திறந்து வைக்கும் பொழுது அவருடன் கனிமொழி எம்பி, திருச்செந்தூர் சட்டமன்ற உறுப்பினர், கால்நடை பராமரிப்புத்துறை மற்றும் மீன்வளம் மீனவர் நலன் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் மற்றும் அமைச்சர் கீதா ஜீவன் ஆகியோர் உடன் இருந்தார்கள். முதலமைச்சர் அவர்கள் ரிப்பன் வெட்டி இந்த டைட்டில் பார்க்கை திறந்து வைத்தார்கள். இதன் மூலம் இந்த சுற்றுவட்டார பகுதி மக்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்று கூறப்படுகிறது. இந்த டைட்டில் பார்க் திருச்செந்தூர் தூத்துக்குடி சாலையில் சத்யா நகரில் அமையப்பட்டிருக்கிறது.